நிகழ்த்திய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் மல்வானே அல் முஹ்சின் விஞ்ஞான கல்லூரியின் நிர்வாக பணிப்பாளருமான அல்ஹாஜ் MMM சாபிர் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படியும் கொடுத்தாரு. இந்த கடைசி நாள் தேர்தல் நாளில் கொடுத்தாரு. லிஸ்ட் ஒன்று ஃபுல்லாக அடிச்சுட்டு போறாரு. சினிமா விட்ட மேடம் அசங்கரன் நீங்க அசங்கரன்டதே அதாகனே நான் இதுக்கு சைன் பண்ணல, நீங்க செஞ்சுட்டு வாங்க, திருப்பி சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. போட்டிருந்த லிஸ்டில் அவ்வளோ முஸ்லீம்கள். பிறகு போறாரு, இது சேஞ்ச் பண்றாரு. முன்னுக்குள்ள 145 பேர் ஆபதுருமாறும் சிங்கள ஆட்களுடைய பேரை போட்டுட்டு கொண்டு போய் கொடுக்கிறாரு. சைன் பண்றாரு. அது எக்ஸெப்ட் யாரும் எதிர்த்து பேசலாம், நியமனங்களை கொச்சைப்படுத்தலாம், சவாலுக்கு உட்படுத்தலாம். இப்படி எல்லாம் பார்த்தாலும் அங்க ஒண்ணு செய்ய அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். அப்பாயின்மெண்ட் கொடுத்து மட்டும் இருக்க இல்ல, யோசிக்கிறாரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்து கிளாஸுக்கு அனுப்பியலுமா ஒன்றும் தெரியாம காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தர்கா டவுன்ல அட்டால சேனையில எல்லாம் எஜுகேஷன் பலாலி இல்லையா, எல்லோருக்கும் தெரியும். பலாலியை பத்தி எல்லோரும் பேசுவார்கள். ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. என்ன கேஸ்? 3 முஸ்லீம்கள் மாத்திரம் தான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தாரு, தரப்படுத்தலுக்குள்ள கொண்டு வந்தாரு 78 பேர். அப்பதான் அங்க பயிற்சி கல்லூரியில சேர்க்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை கொடுத்து, சும்மா இல்ல சம்பளம் கொடுத்து, பெண்கள் லேடிஸ் லேடிஸ் தானே, பெண்களுக்கு எல்லாம் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தோட விடுமுறை கொடுத்து 2 வருட பயிற்சி கொடுக்கிறார். அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு வர சும்மா இல்ல, திருப்பி பார்க்கிறாரு. இன்னும் குறைபாடு இருக்கு. முஸ்லீம் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல முஸ்லீம்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் பகுதியில் உருவாக்கப்படும். கல்வி அதிகாரிகள் முஸ்லீம்களாக நியமிக்கப்பட வேண்டும். முஸ்லீம் அதிபர்கள் நியமிக்கப்பட வேண்டும். எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு அந்த சொல்றதை ஒவ்வொன்றாக செஞ்சு ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு, ஒரு சீல். கொழும்பு மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் ஒரு களத்தை ஏற்படுத்த வேணும். பலஸ்தீன் மாநாட்டை நடத்துறது கோல்ஃபேஸ். அப்பவே பலஸ்தீன் ஆதரவு மாநாடு கோல்ஃபேஸ். யாருக்கும் பயப்பட இல்லை. மாநாட்டை போட்டுட்டு திருப்பி வராரு மீரானி அஸ்தி. அங்க ஒரு மீட் அரசியல் செய்யல பதிக்கு நிறைய கடும் எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, UNP எதிர்ப்பு. எனவே தான் அந்த நிலைப்பாட்டில் பலஸ்தீன் மாநாட்டை போட்டுட்டு வந்து பலஸ்தீன் மாநாடு செய்கிறார். மறுபக்கம் இன்னொரு இஷ்யூ, பதில பேச்சிலும் எல்லோருக்கும் தெரியும். அவர் இந்த ஆங்கிலம் கலந்த தமிழா, சிங்களம் கலந்த தமிழா, ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டைல் ஒரு மொழி வரும் இல்லையா. அந்த மொழி கவர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்கள் குழப்பினாங்க தான், ஆனால் அது கவர்ச்சி. அதோட நிக்க இல்லை. பார்த்தாரு, அமைச்சு போஸ்ட் கிடைச்ச உடனே கோல் ஃபேஸ்ல முஸ்லீம்கள் ஹஜ் பெருநாள் தொழுவோம். யார் ஏற்பாடு செஞ்சது? இன்றைக்கும் தொழுகிறாங்க. ஹஜ் பெருநாள் தொழுகையை ஏற்பாடு செய்தவர் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர். அப்புறம் சிறிய விஷன் இல்லையே, அவருடைய விஷன் மிக பரந்தது. அது மட்டும் இல்லை, முஸ்லீம் நிகழ்ச்சியில 90 நிமிடங்கள் முஸ்லீம் சேவை, 90 நிமிடங்கள். முஸ்லீம் சேவையை வித்துட்டாங்க. 90 நிமிடங்கள்ல 30 நிமிஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. அது முடிச்சு இருக்கிற பேலன்ஸ்ல லிமிடெட் ஆட்கள், தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்குரிய சந்தர்ப்பம் போய்கொண்டே இருக்கு. கமெண்ட் பண்ணப்பட அது ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள சுத்து. அது ஏதோ தௌஹீதோ, தப்லீக்கோ, ஜமாத்தே இஸ்லாமியோ, தரீக்கத்தோ, ஹுப்போ, ஒரு வகையாக அது சுத்திட்டு போகுது. அது போலிஷ் பண்ணப்படும். காசிமும் ஜமியத்துல் உலமா, அதுக்கு உங்களுக்கு என்ன தடை இருக்குது எங்களுக்கு தெரியாது. போலிஷ் பண்ண அவர் தந்த உரிமை, அவர் எடுத்து தந்தது, அவர் செய்வித்தது. முதல்ல தக்பீர் சொன்னது அவரு. எனவே கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்களோட பணிகளை நாங்க என்ன செய்யலாம், சும்மா நினைச்சு பார்க்கலாம். கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்கள் இன்னொரு வேறு செய்கிறார். எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் நுழைவதற்கு ஒரு சிரமமான நிகழ்வு இருந்தது. இஸ்லாமிய நாகரிக பாடம் காபோத்தா உயர்தர பரீட்சையில் தோற்றுவதற்கு அனுமதி கொடுத்தார். எழுதிட்டு நிறைய பேர் கேம்பஸ் போனாங்க. திருப்பி பார்க்கிறார், எங்களுக்கு தரப்பட்ட அடுத்த சந்தர்ப்பம்
அல்லாலே பரீட்சை எழுதினாங்களா? எல்லாரும் எழுதுறாங்க. எனவே அங்கே இன்றும் அல்லாலே பரீட்சை இப்போ ஒரு சவாலாக இருக்கு. அல்லாலே பரீட்சை நடத்தணுமா இல்லையான்ற இடத்தில் இருக்கு. அதுக்கு இந்த பெர்மிஷன் என்ற பற்றி இருக்கு. கதைங்க பாராளுமன்றத்தில் கதைக்கலாம், முஸ்லீம் நிகழ்ச்சியில கதைக்கலாம், வாத விவாதங்கள் நடக்கலாம், நிறைய செய்யலாம் கதை. எனவே நாங்கள் சாதாரணமாக கிடைத்ததை அனுபவித்து விட்டு போகின்ற ஒரு சமூகமாக தொடர்ந்தும் பயணித்தால் இவ்வாறான தலைவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டோம், அவர்களை பற்றி பேச மாட்டோம், அவர்களை பற்றி கதைக்க மாட்டோம். எல்லோருக்கும் தெரியும், பேரவை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹாமது சூசைட் பண்ணி கொண்டார். நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் போகிறார். ஆர்ப்பாட்டம் போகின்ற போது இந்த நாட்டை குழப்பிட்டு நின்றது ரணில் என்ற ஒரு கருத்து இருக்கு. பிறகு வருது என்ன, இதை எப்படி நிப்பாட்டுற? அன்வர் பண்டார் நாயக்க வெளியில இருந்து வாரான், அவனும் சேர்ந்து போயிட்டு சொல்ற மேடம் கிட்ட, மேடம் மே வாங்கிக்கிறேன். பதி கிட்ட சொல்ற ஐம்பேன். பதி என்ன சொல்றாரு? அழகான பதில், சாணக்கியமான பதில். பதி சொல்றாரு, முதல்ல உண்ட உமாவுக்கு ஓரமாக சொல்லு. இது கேபினட் அரசாங்கம், நினைச்ச மாதிரி ஓரமாக்குறதுக்கு அப்படியே தான். உமாவுக்கு ஓரமா சொல்லு, உமா ஓரமாயினா நானும் ஓரமா. அப்படியே சத்தம் இல்லாம அடங்கி போகுது. யாருக்கும் பயப்பட இல்லை, எந்த விதத்திலும் பயப்பட இல்லை. ஹெல்த் உங்களுக்கு தெரியும், நான் அதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகணும் இல்லை. சுகாதாரத்துறையில டாக்டர்ஸ்மார் பிபி பிரைவேட் பிராக்டிஸை நிப்பாட்டுறாரு. டாக்டர்ஸ்மார் நாடளாவிய ரீதியில பெரிய ஆர்ப்பாட்டம், நாடு முடங்கி போகுது. உசும்ப இல்லை, மருந்து இறக்குமதி உசும்ப இல்லை, தனிய மருந்து இறக்குமதி அரசாங்கத்துக்கு ஒரு பகுதியை எடுக்கிறார். டாக்டர் ஸ்ட்ரைக்ல ஒரு பயமும் இல்லை, தன்னை முடிவில் நிலையாடிக்கிறார். எனவே நாங்க ஒரு துறையை பார்க்க, அவருக்கு கிடைத்த கல்வி அமைச்சாக இருந்தால் என்ன, ஃபாரின் அவருக்கு கிடைத்த நிரந்தர பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையில நிரந்தரம் வதிவிட பிரதிநிதி இலங்கை, அல்லது அவர் எஜுகேஷன் மினிஸ்டர், அல்லது நீங்க கண்டீங்கன்னா அவர் மீடியா மினிஸ்டர், அல்லது ஹெல்த் மினிஸ்டர், அல்லது ஹவுசிங் மினிஸ்டர், எல்லாம் பத்தி சிம்பிளா செஞ்சுட்டு போயிட்டு. எனவே எங்களுக்கு இங்க ஒரு விஷயத்தை காணல, இவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி பாராளுமன்றத்துக்கு போகின்றவர்களுக்கு கட்டாயமாக பேசப்படாது. அரசியலிலே ஈடுபடுகின்ற அங்குர தேச பாலத்தில் பிராதேசிய சபா பலாட் சபாக்களுக்கு போகின்றவர்களுக்கு கட்டாயம் பேசப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். விஷன் இல்லாம அரசியலுக்குள்ள போனதால பிரச்சனை, ஒரு விஷனும் இல்லை. அதனாலதான் தங்கத்தை கொண்டு வரதும், சாமனத்தை கொண்டு போறதும், கடத்தலும், களவும், அல்லது விலை பேசி போறதும் ஒரு விஷயம் இல்லை. சமூகம் தலைமைத்துவத்தை தொடர்ந்தும் தேடிக்கொள்ள முடியாமல் தத்தளிக்கின்றதை நாங்கள் பார்க்கணும். நல்ல குவாலிட்டி லீடர்ஷிப் வேணுமா, அது சம்பந்தமான அறிவு வேணும். அனுபவங்களும் அறிவும் பகிரப்படாத போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய எதிர்காலத்தில் சும்மா நிற்போம், வேற ஒன்றும் கிடையாது. முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு கேபினெட்டுக்கு முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் நாங்கள் எங்கேயோ போய் எங்கேயோ முடியும். அதனால் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்களுடைய அவருடைய பாராளுமன்றம் 70, 60, 65, 70, 77 மறைவுக்கு பின்னர் சிரிமாவு பண்டார் நாயக்கோட ஏற்படுத்தி, சிரிமாவு பண்டார் நாயக்கோட இவ்வளவு டேக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறார். கம்யூனிஸ்ட் ஆட்சி பிரச்சனை பண்டார் நாயக்கா இன்னும் நாட்கள் பிரச்சனை செஞ்சுக்கொள்ளலாம், இதை பதி தான் பேச போறார். வாசி பாருங்கள், அவ அந்த இடத்துல இரண்டுக்கு மடியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு பதி போறார். இன்னும் இவரோட பேசிட்டு வாங்கன்னா அவரோட பேசிட்டு வந்தா சிபிடி சில்வா ஒரு சவாலாக இருந்தாரு. சிபிடி சில்வா அப்படியே அமைதியாக. எனவே எங்களுடைய தலைமைத்துவம் என்பது மட்டுமல்ல, அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு நான் சில விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். சிலர் மறந்து போகலாம், அதற்காக நான் வருந்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் கதைப்போம். என்னுடைய பிரசன்டேஷனை திருப்பி நான் தொடரையிலாது 6 மணிக்கு 10 நிமிஷம் போல டைம் இருக்குது, அப்படித்தானே? சரி, நான் சில முன்மொழிவுகளை முன்வைக்கிறேன். ஹக்கீம் சார் உங்களுக்கு மேலும் இன்ஷா அல்லாஹ் இந்த முன்மொழிவுகளை உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற்றுவதாக இருந்தால், ஒன்று பாடசாலை மட்டத்தில் அவர் ஆற்றிய பணிகளை பாட விதானத்தில் சேர்ப்போம்.
கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்களுடைய தலைப்பில் டெக்ஸ்ட் புக்ல பாட விதானத்துக்குள்ள வரணும். அவருடைய பணிகள், அவருடைய பங்களிப்புகள், அவருடைய தலைமைத்துவம், அவருடைய ஆற்றல், அவர்கள் இஸ்லாமிய பற்று, இவைகள் எல்லாம் பாடப்புத்தகத்தில் ஒரு பாடமாக வந்தா நான் நினைக்கிறேன் நினைவுபடுத்த தேவையில்லை, நினைவு பேருரை தேவையில்லை. ஏன்னா பாடப்புத்தகத்தில் இருக்கு, படிச்சுட்டு போகலாம். இரண்டாவது, சமூக பணிகள், கல்வி பணிகள், சமூக மேம்பாடு, அபிவிருத்தி போன்ற அடையாளப்படுத்தி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்ற வகையிலே தேசிய மட்டத்திலே மதரசாக்கள், அஹதியா போன்ற இடங்களில் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்கள் பற்றி போட்டி நிகழ்ச்சிகள் நடாத்த வேண்டும். ஒவ்வொரு வருஷமாவது குறைந்தது என்ன செய்யும், உயிரோட்டமாக மாறும். அரசியலில் கலாநிதி பதியின் சாதனைகள் பற்றி தொடர்ந்தும் பேசப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும், அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட வேண்டும், தூர நோக்கு ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். கடைசியாக பல்கலைக்கழக மட்டத்தில், அரபு மதரசாக்கள் மட்டத்தில் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்களுடைய நினைவின் மூலம் ஒரு பரிசு கொடுக்கணும். பெஸ்ட் அவார்ட் ஃபார் த இயர், பெஸ்ட் அவார்ட் ஸ்டூடெண்ட் கான்வகேஷன்ல கொடுப்பாங்களே, கான்வகேஷன்ல கொடுப்பாங்க. நினைவு சின்னம், நினைவு அவர் சம்பந்தமான ஒரு நினைவு மெடல், அது கோல்ட் மெடலாக இருக்கும், சில்வர் மெடலாக இருக்கும், அல்லது பணப்பரிசாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ 2 பல்கலைக்கழகங்களில் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்களுடைய பரிசு கொடுக்கப்படுமாக இருந்தால் டாக்டர் பதி மெமோரியல் பிரைஸ் ஹயாத்தாக்கப்படும் விஷயம். இதோடு மாத்திர நிற்கையில் அவர் செய்த பணிகளுக்காக அநேகமாக முனவர் ஹாஜியார் கிழக்கு மாகாண மக்கள் நன்றி கடன் செலுத்திவிட்டார். அதனாலதான் அந்த மட்டக்களப்பு மாவட்டம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு காகிதம் இல்லத்தை கொடுத்தாங்க. சின்ன மெனக்கிட்டு இருக்குது. 1974 கொடுத்திருக்கிறார் ஷஹீத் அஹமத். இரண்டாவது, மருதமுனை அல் மனார் பாடசாலையில் ISF இஸ்லாமிய சோசலிச முன்னணியின் கிளை அவருக்கு மறுமலர்ச்சி தந்தை என்ற பட்டத்தை கொடுக்கிறது. திருப்பி ஏராவூர்ல அவருக்கு துலா பாரத்துக்கு பணம் நிறுத்தி அவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது. தமிழர்கள் தான் செய்வாங்க, துலா பாரத்துக்கு சல்லி நிறுத்தி கொடுப்பாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அந்த 1% எடுக்கையில் முஸ்லீம்களோட கல்விக்கு பயன்படுத்த சொல்லிட்டாங்க. எனவே நாங்க என்ன செய்யறோம், முனவராஜ் யாருக்கும் பயம் இல்லாம தன்னுடைய மார்க்க பணிகளை செய்யணும். மௌலவிமார் பள்ளிகள்ல வேலை செய்யற ஆட்கள், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி அமைக்கணும், நல்ல வருமானம் வரும். வழி அமைச்சு நல்ல வருமானம் வரும். இந்த நல்ல வருமானம் எப்படி வாருது? அவர்களுக்குரிய ஊதியம் நல்ல முறையில கொடுக்க ஜகாத் நிதியம் ஒன்றை உருவாக்கி அந்த ஜகாத் நிதியத்துக்கு பணம் சேகரிப்பதற்காக வேண்டி நாடளாவிய ரீதியில 85,000 ஹேண்ட்பில்ஸ் அடிச்சு பங்கிடுறார். ஆனா அவருக்கு கொழும்பில கிடைச்சது குறைந்த ஆதரவு, சின்ன காசு. அவருக்கு அதனால் அதை மேற்கொள்ள முடியாம போயிட்டு, எனவே ஜகாத் அப்படியே விடுபட்டு போகுது. இந்த ஜகாத் ஹேண்ட்பில்ஸ் யாருக்கிட்ட இருந்தா தாங்க. நான் காட்டுறதுக்கு கூலியா கேட்கல, நான் என்ன காட்டுவேன் உங்களுக்கு தெரியுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு போங்க. ஜகாத் ஹேண்ட்பில் இல்லை, ஒரு பில் கூட காணல. 85,000 பில் அடிச்சிருந்தா இன்னைக்கு இருக்கும். அதை விட ரேராப்பட்ட சாமான் எல்லாம் கிடைச்சிருக்கு, இது மட்டும் கிடைக்கல. அப்புறம் ஜகாத் நிதியத்தை செய்ய இயலாம கவலைப்பட்டார். அப்பயும் சொன்னார் முஸ்லீம்கள் கல்வியில முன்னேறும். இதான் சொல்றாரு, முஸ்லீம்கள் கல்வியில முன்னேறணும்னா முஸ்லீம் பாடசாலைகள் அமைக்கப்படும். அவரோட லிஸ்டில் எனக்கு உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டிக்கொள்ள அமைக்குது, கவலையா இருக்குது. சாரி, செய்ய வழி இல்லை. நான் 2 ப்ரெசன்டேஷன் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். வீடியோ பிளே ஒன்று, என்னுடைய ஸ்பீச் ஒன்று, 2யும் பார்க்கலாம்.